பெல்லாரம் பள்ளி ஃபர்ஸ்ட் பால் ரொம்ப பவுன்ஸில் வந்துருக்கு. செகண்ட் பால் ரொம்ப க்ளோஸுங்க. கடைசி சான்ஸ். ஸோ பெல்லாரம் பள்ளி மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலிங் இல்லை A to Z ஃபர்ஸ்ட் பால். இதுவுமே ரொம்ப க்ளோஸ். செகண்ட் பால் இதுவுமே மிஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சான்ஸ். ஸோ ரெண்டு டீமுமே மிஸ் பண்ணியிருக்காங்க. பெல்லாரம் பள்ளி vs A to Z நாலாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். பெல்லாரம் பள்ளி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் 6 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. 4 பவுலர் யூஸ் பண்ணும். 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். A to Z-க்காக ஸ்ட்ரைக்கில் டான் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் பாபு. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண அரவிந்த் வந்துருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் அதில் சரியாக பண்ணல. இல்லை ஸ்கொயர் லைக்கில் போயிருக்கு. நல்லா கால் பண்ணுறாரு. AC2 எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேஸில் போட்டுருக்காரு. டாட் பால். இந்த தடவை கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு ஷார்ட் பாலை. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி தானோட பேட்டிங் வந்துருக்கு. ஹையாக போயிருங்க ஸ்கொயர் லேக்கில். இந்த பால் கிளியர் ஆகிருக்கு. ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 தானோட பேட் வந்து பவுண்ட்ரிக்கு அப்புறம் 6 வந்துருக்கு. அப்புறம் கனட்டில் கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரிங்க. ஸோ ரெண்டாவது பவுண்ட்ரி இந்த ஓவரில் தானோட பேட்லேருந்து கடைசி 3 பாலில் 14 ரன் வந்துருக்கு. ஸ்டாப் ஸ்லிப்பில் சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் 17 ரன் வந்துருக்கு. லாஸ்ட் நல்லா ஸ்டார்ட். 7 செட்லேருந்து பவுலிங் நியூ பவுலர் ஃபுல் ஃபேஸில் ஆக்கார். டாட் பால். செகண்ட் ஒன் பவுலிங் இல்லை அருள் டாப் ஏஜ் ஹையாக போயிருக்கு. இந்த தடவை கரெக்டாக ஃபீல்டரை வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ 6 பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேன் வெளியே போகிறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் குமரேசன் தெளிவான லைன். டாட் பால். சான்ஸ் ஃபார் ஓய்யோ கைக்கு வந்தது கேட்ச் எடுத்துக்காரு. கைக்கு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கல் பாபு ஆள் இல்லாத இடத்துல சிங்கல் மட்டும். ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளேவில் 21 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. A to Z பவுலிங் நியூ பவுலர் ஃபர்ஸ்ட் ஒன் பாபு. நிறைய டைமிங் இருக்குங்க. ஸ்கொயர் லேக்கில் தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு. பாபோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6. நல்லா கம்பேக் லெக் வைஸ் ஹையாக போயிட்டு ஸ்கொயர் லேக்கில் இவ்வளோ ஃபீல்டர் இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சை நல்லா வாட்ச் பண்ணலாம். ஸோ ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் இருக்கிறது கஷ்டம் தான். AC2 லாங் ஆனில் கிளியர் ஆகிருக்குங்க. குமரேசோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 நல்லா ஷாட். நல்லா காம்பேக் ரிட்டர்ன் ஏக்கர். அங்கே ஃப்ளோர் சிங்கிள். 37 ரன் வந்துருக்கு 3 ஓவருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. A to Z நல்லா ஷாட்ங்க. கேப்பை தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. கிளவரான பேட்டிங் குமரேசோட பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஷாட்டுங்க. இந்த தடவை மிட் விக்கெட்டில் ஹையாக போயிருக்கு. கிளியர் பண்ணியிருக்காரு. குமரேசோட பேட்டில் 2வது 6 பவுண்டரிக்கு அப்புறம் 6 வந்துருக்கு. லாங்கானில் போயிருக்கு. ஃபீல்ட் ஷாட்டுங்க. ஸோ அகைன் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. ஸோ இந்த ஓவரில் 2வது 6 குமரேசோட பேட்டிங் நிபுரசோட பேட்டிங் அவரோட பேட்டில் 3வது 6 நல்லா கம்பேக். டாட் பால். பேக் டு பேக் 2 கோயிடுக்கு அப்புறம் ஒரு ஏக்கர் ஃபர்ஸ்ட் ஆஃப் சீட்டில் சிங்கிள் மட்டும். 4 ஓவருக்கு ஸ்கோர் 57 ரன் வந்துருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. A to Z நல்ல ஸ்கோர். ஸோ இன்னும் 2 ஓவர் இருக்குது. பவுலிங் எல்லாம் அகைன் அருள் வந்திருக்காரு. ஷாட்டுங்க ஃபர்ஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பெரிய ஷாட் குமரேசனோட பேட்டு. 4வது 6 இது வரைக்கும். செகண்ட் ஒன் ஹையாக போயிருக்கு மிட் விக்கெட்டில். ஸோ ஃபீல்டர் நல்லா கேட்சுங்க. முக்கியமான 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 6 அடிச்ச பேட்ஸ்மேன் வெளியே அனுப்புகிறாங்க. நல்லா பிரேக் த்ரூ அருள்கிட்ட இருந்து
ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீஸ். நெக்ஸ்ட் ஒன். வார வீட்டு கவர்ஸ் பால் தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ கிளியராக ஆயிருக்கு கவர்ஸ் மேலே. நல்ல ஷாட்ங்க. 5 ஓவருக்கு ஸ்கோர் 70 ரன் வந்துருக்கு. 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. A to Z நல்ல ஸ்கோருங்க. ஸோ இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. ஸோ நீங்கள் ரன்னிங் போலர் உண்மையாக வந்திருக்காரு. கடைசி ஓவர் ஸ்ட்ரைக்காக பார்ப்போம். சரி அப்புறம் கைக்கு வந்து செகண்ட் ஒன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபேஸில் போட்டுருக்காரு. தேர்ட் ஒன். ஷார்ட் பால் வாரா வெயிட்டு பாயிண்ட் பால் தூக்கி விட்டுருக்காரு. தாங்க பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க. பவர் இடத்துல ரெண்டாவது பவுண்டரி. ஸோ இந்த தடவையும் பவுண்டரிங்க. அதே டைரக்ஷன்ல பேக் டு பேக் பவுண்டரி. பவர் பேக் அது நல்லா கம்பேக் டெலிவரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். கடைசி பால் டாட் பால். A to Z உள்ள வந்துட்டாங்க. 78 நாடுக்காங்க. ஸோ வெள்ளாரம்பள்ளி 79 நானும். ஸோ 6 ஓவருக்கு 79 நல்ல ஸ்கோர் தான். சேஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். வெள்ளாரள்ளிக்காக ஸ்ட்ரைக்கில் தமிழ் இருப்பார். ஆன் ஸ்ட்ரைக் செல்வா. ஃபர்ஸ்ட் பால் பிளேயர் அஜித் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். பண்ணியிருக்காரு. தமிழோட பேட் ஃபர்ஸ்ட் 6 ஷாட். இந்த பால் ஆன் ஆஃப்ல போயிருக்கு. கிளியர் பண்ணியிருக்காங்க. ரெண்டா 6 தமிழ் பேட் இந்த ஓவரில். ஷாப்ல வந்திருக்காரு. இந்த தடவையும் தெளிவாக போட்டுருக்காங்க. பேக் டு பேக் நல்லா கம்பேக். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் 13 வந்துருக்கு. லாஸ்ட் நல்லா ஸ்டார்ட். பவுலிங் ரன்னிங் போல சிவராமன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கர் செல்வா பேஜ் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்கர் தமிழ் ஷாப்லேயே வந்திருக்காரு. பவுண்டரி. செல்வா ஸ்டாப் பண்ணல. சிக்கப்புறம் நல்லா பிடிச்சி போட்டுருக்காங்க. ஸோ சொல்றதுக்குள்ள இந்த பாயும் பனிஷ் பண்ணியிருக்காரு. அதோட பேட்டில் 4 6. இந்த ஒரு 6. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளேவில் 27 வந்துருக்கு. லாஸ்ட் அடுத்த 4 ஓவருக்கு 51 நடந்தோம். பவுலிங் ரன்னிங் போல லக்ஷ்மணன் வந்துருக்காரு. ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 13 தான். பாயிண்ட் மேலே தூக்கிட்டு இருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க. செல்வாவோட பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. தேவையான பவுண்டரின்னு சொல்லலாம். இன்னும் 9 இந்த ஓவருக்கு ரெக்கார்டில். ஹேண்டில் போட்டுருக்கீங்க. லைனை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இங்கே ஈஸி 2. நோபல் கொடுத்துருக்காரு. எந்த நோபல் இல்லை. இந்த பால் ஃப்ரீடுங்க. ஓவர் ஸ்டெப்பிங் நோபல் கொடுத்துருக்காருங்க. ஆக்சுவலாக போன பால் நோ பாலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் எதுவும் சொல்லலை. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கே. ஆக்சுவலாக போன பால் ரொம்ப நேரம் டிசிஷனுக்கு அப்புறம் விக்கெட் கொடுத்துருக்காங்க. நோ பால் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கர் மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் இப்போ தமிழ் பாக்ஸ் போட்டுருக்காரு. டாட் பால். ஷாஃப்ல வந்திருக்காரு. டாப் பேஜ் மாதிரி போட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் எடுத்தா முக்கியமான கேட்டாக இருக்குங்க. ஓய்யோ பாலுக்கு வந்தார். ஆனால் கேட்ச் எடுக்கல. எடுத்து தான் முக்கியமான கேட்டாக இருந்திருக்கும். எடுத்துருக்காங்க. இங்கே 3 ஓவருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36 வந்துருக்கு. 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளாரள்ளி. அடுத்த 3 ஓவருக்கு 43 ஆடணும். ஸோ பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் குமரேசன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அஜித். ஸ்லோ கேப்ஸ் கீழே வந்த டாட் பால். செகண்ட் ஒன். ஷாட்டுங்க. ஃபீல்டர் இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் தெளிவாக எடுத்திருக்காருங்க. ஸோ முக்கியமான 3rd விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க வெள்ளாரள்ளி. விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நல்லா பிரேக் த்ரூ குமரேசன் இருக்கு. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சரியா படல. ஸ்ட்ரைக்கர் தமிழ் தாயா போயிருக்குங்க. ஸோ முக்கியமான கேட்சாக இருக்கும் இந்த கேட்ச்.
கேட்ச் எடுத்துருக்காருங்க. ஸோ முக்கியமான 4th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க பெல்லாரலி. நல்லா பிரேக் த்ரூ குமார் சென்டர். இந்த ஓவராக 2வது விக்கெட்டுங்க. நல்ல ஓவர். ஸ்ட்ரைக்கர்லையும் பேட்ஸ்மேன் அருள் வந்துருக்காரு. நல்லா ஷாட்டுங்க. நல்ல ஒரு இன்சைட் அவுட்ஸ். சரில ஸோ தேவையான பவுண்டரி அவரோட பேட் இருந்து. ஸோ 4வது ஸ்கோர் 41 வந்திருக்கு. அடுத்த 12க்கு 38 ஆடணும். ஸோ நான் போன போல ஒரு சிங்கிள் ஷாட் நிறையா போயிருக்கு. லாங் ஆடல மேட்சை ட்ராப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் மறைச்சிட்டாங்க. நல்ல எஃபர்ட் கண்டிப்பாக இங்கே ஈஸி டூ மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்லா கம்பேக் டாட் பால். கலிவான லென்த்தில் போட்டுக்க டாட் பால். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 36 ஆடணும். ஸோ நிறைய பெரிய ஷாட் தேவை. ஐயா போயிருங்க. சான்ஸ் ஃபார். ஸோ ஃபீல்டருக்கு வெளியே போயிருக்கு. ஸோ கிளியருங்க. ஸோ தேவையான 6 அவரோட பேட்லேருந்து கடைசி பால் கிளியர் பண்ணணும். லாங் ஆஃப்ல நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்கேன். செகண்ட் அட்டம்ல கேட்ச் எடுத்துருக்காரு. நல்லா கேட்ச். நல்லா கம்பேக். 5th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க பெல்லாரலி. 49 வந்துருக்கு 5 ஓவருக்கு. கடைசி 6க்கு 29 ஆடணும். நியூ பேட்ஸ்மேன் நல்லா யாக்கத்தாய் ஓட்டி போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். ஆக்சுவலாக போன பால் பவுலிங் ரெஸ்ட்ரிக்ஷனால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டாட் பால். லக்கி பவுண்டரி. ஃபுல் ஃபேஸ் ஏக்கார். டாட் பால். இன்னொரு ஏக்கார். ஒரு சிங்கிள் மட்டும். இந்த மேட்சோட கடைசி பால் ஃபுல் ஃபேஸில் ஏக்கார். ஸோ இந்த மேட்சா A to Z வின் பண்ணுறாங்க. இம்ப்ரெசிவான பவுலிங். ஸோ எல்லா பவுலருமே இம்ப்ரெசிவாக போட்டுருக்காங்க.